Hello everyone. Free daily current affair test. The questions answer பண்ணுங்க. And friends, geography new optional batch and mains 2025 கான டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்றோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நவ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements are correct regarding unicorn? It is the unified complex radio antenna co-production of the defense equipment between India and Japan. It is to be inducted into Indian Navy. சரியான ஆன்சர். போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். யூனிகான் அப்படிங்கிறது யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா, அதான் என்னுடைய அப்ரிவியேஷன். ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இந்தியன் நேவிக்கு வந்து இண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அவங்க இதை கோ டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, இது என்னென்னா இந்தியாவுடைய ஸ்டீல்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் நேவலில் வந்து அதனுடைய கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுல இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம். 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க, ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே, தென் Oriental pied hornbill bird is found in which one of the following regions of India? Western Ghats, Eastern Ghats, Central India, Northeastern states. The answer is ஆப்ஷன் டி, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். ஓரியன்டல் பைடு ஹார்ன்பில்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் சப்ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது. ஓரியன்டல் பைடு ஹார்ன்பில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு இங்கே இருக்குது. அண்ட் கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது, நார்த் ஈஸ்ட்லேயும் இருக்குது. அப்புறம் நார்காண்டம் ஹார்ன்பில்னு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், நார்காண்டம் ஐலாண்டில் மட்டுமே இருக்குது, எண்டமிக் டு நார்காண்டம் ஐலாண்ட். அப்புறம் மலபார் கிரே ஹார்ன்பில் இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய சப்ஸ்பீசிஸ். ஓகே, என்ன நியூஸில் வந்திருந்தது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நார்த் ஈஸ்டில் உள்ள அஸ்ஸாமில் உள்ள சில பர்டிகுலர் வில்லேஜில் வந்து, ஏன்னா அந்த பேர்டு வந்து ரொம்ப கவுண்டபிள் ரேட்டில் தான் இருக்குது அந்த ரீஜியனில். அந்த அவங்க பீப்புள் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெசேஜ் எடுக்கிறாங்க. அதுக்கான கூடுகள் கட்டி வைக்கிறது, இல்லை அது பழங்களை அதிகமாக சாப்பிடும், அதுக்கான பழ மரங்கள் அதிகமாக நட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த பீப்புளையும் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓரியன்டல் பைடு ஹார்ன்பில்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, then Saudi Arabia recently hosted Riyadh summit involving leaders from Arab and Islamic nations to address the climate change issues, the crisis of global oil prices, the escalating crisis in Palestine, the issue of FTA. Okay, answer is option C, the escalating crisis in Palestine. ஆக்சுவலாக சவுதி அரேபியா வந்து ரியாத் சமிட்னு சொல்லி இதை ஹோஸ்ட் பண்ணாங்க. அங்கே இருக்க அராப் லீடர்ஸ் அண்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாருமே லாஸ்ட் வீக்கு. எதுக்காகனா பர்டிகுலராக பாலஸ்தீன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான். அண்ட் என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுடைய இந்த மிலிட்ரி அக்ரஷன் காசா லெபனானில் வந்து ஸ்டாப் பண்ணணும், என் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய டிமாண்டாக இருந்தது. ஓகே, தென் a new variant of human mpox has claimed the lives of approximately 5% of the people with the reported infections in the country. Brazil, Afghanistan, India, DRC. The answer is டிஆர்சி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. அங்கே தான் அந்த எம்பாக்ஸ் வைரஸே வந்து ஆரிஜின் ஆச்சு. இப்போ அதனுடைய வேரியண்ட் ஃபார்மும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ஃபெக்ட் ஆனதில் ஒரு 5% வந்து தே டைடு. பர்டிகுலராக அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அங்கே எஃபெக்ட் ஆனதில். அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு ஹெல்த் எமர்ஜென்சியாக கூட டிக்ளேர் பண்ணாங்க. ஓகே, நிறைய கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. தென் European Union deforestation regulation requires which of the following condition? It requires that the products do not come from recently deforested land. It requires that the products produced in accordance with the local laws. Okay, answer both 1 and 2 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். என்ன அப்படின்னா, அவங்க இம்போர்ட் பண்ணுற அந்த யூரோப்பியன் யூனியன் இம்போர்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட் வந்து இந்த 2 கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக டிஃபாரஸ்டட் லேண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடாது, அண்ட் லோக்கல் லா வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ். இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ், பர்டிகுலராக ரப்பர், டீ, காஃபி எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு ஒரு பெரிய கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது மாதிரியான கண்டிஷன்ஸ் நிறைய அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கான பெர்மிஷன்ஸ் வாங்கி யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கஷ்டமாக மாறும். இதனால வந்து எக்ஸ்போர்ட் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற அளவில் பயப்படுறாங்க. ஸோ அது இஷ்யூஸில் இருந்தது. ஓகே, ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க, இதான் இஷ்யூ. ஓகே, தென் ஸோ டெய்லி உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodomy.in அவைலபிளாக இருக்கும். டெய்லி டெஸ்ட் எடுத்துவாங்க. ஸோ டெஸ்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஓகே, அண்ட் தென் ஸோ கொஞ்சம்
ப்ரொடக்டிவாக இருக்கலாம். டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம் அப்படி எடுக்கிறதுனால. ஏன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸ் வந்திருந்ததுன்னா ரேராக தான் 8 கொஸ்டின் 8 இஷ்யூ வரைக்கும் எடுக்க முடியும். அதர்வைஸ் ஒரு 5 கொஸ்டின் ஆர் 4 கொஸ்டின் ஆர் மேக்ஸிமம் அப் டு 8 அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா. ஓகே. அண்ட் நியூ ஜியோகிராஃபி ஆப்ஷனல் பேட்ச் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.